ஆரம்பமாகின்றது கேள்விச்சரம் தொகுப்போடு சிவதர்சினி ராகவர்கள். நேரம் சரியாக 12:22. வணக்கம் வாருங்கள். மன்னிப்பை வேண்டியவர். உற்சாகமான மதிய வணக்கம் வாணிமணவர்களுக்கும் மற்றும் பாமுக உறவுகளும் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான செவ்வாய் பொழுதிலே பொது அறிவு கேள்விச்சரங்கள் வாரம் 584 இணைந்திருக்கிறோம். உங்கள் எல்லோரையுமே அன்பாய் நிகழ்ச்சியோடு அழைத்தபடி வழமை போலவே வெல்வதிஜார் பகுதியிலே உங்களுக்கான பதிவு போட்டு இருக்கிறேன். நீங்கள் உங்கள் பெயர்களை பதிவு செய்து நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். அன்பாய் எல்லோரையும் அழைத்தபடி. சரி, நான் திரியை மாற்றி விடுகிறேன். நீங்களை பார்த்துக் கொள்ளுங்கள், எத்தனை பேர் இணைந்திருக்கிறார்கள் என்று பார்த்துக் கொள்ளலாம். சரி, ஜெயம் இணைந்திருக்கிறீங்க. சரோஜினி சோதுராஜா, ஜியான் நடேசன், கலைவாணி மோகன், பத்மினி. இதுவரை காட்டுகிறது. மற்றவர்களும் சிலர் இணைந்திருக்கலாம். அது திரும்ப அதற்குள்ளே பேர்கள் வேறும். எல்லோரும் இணைந்து கொள்ளுங்கள், உங்களுக்கான நேரமாக இருக்கிறது. உற்சாகமாக இணைந்து கொள்ளுங்கள். இப்பொழுது பிரித்தானிய நேரம் 12:23. சுவிட்சர்லாந்திலே 11:23. எல்லோருமே அன்பாய் நிகழ்ச்சியுடன் இணைந்து கொள்ளுமாறு அழைத்துக் கொள்கிறேன். வழமை போலவே கேள்வி தேடல்கள் எல்லாமே செய்திகளோடும் சில நினைவூட்டல்களோடும் இணைந்திருக்கிறது. நீங்கள் எல்லோருமே இணையும் பட்சத்தில் நாங்கள் ஒரு உற்சாகமாக நீங்களோடு இணைந்து கொள்ளலாம். ஒரு நிமிடமா? ஆமா, பாருங்க. எல்லோருமே இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கான நேரமாக இருக்கிறது. இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்கள் பதிவுகளை, பெயர்களை போட்டு நிகழ்வோடு இணைந்து கொள்ளுங்கள். அன்பான அழைப்பு இது. சரி, செல்வி நித்யானந்தன் ரெடியாக இருக்கிறார். ஆகவே நாங்கள் அப்படி என்றால் நிகழ்வோடு இணைந்து கொள்ளலாம். சரியான நேரமாக இருக்கும் நினைக்கிறேன். எல்லோருமே அன்பாய் கரம் பற்றி நிகழ்வோடு இணைத்து செல்கிறோம். உங்களுக்கான கேள்விகள் தயார் நிலையில் இருக்கிறது. ஆகவே எல்லோரும் தயார் தானே? நான் கேள்விகளோடு இணைந்து கொள்வேன். வாணிமோன் சரிதானே? நன்றி. எல்லோருமே அன்பாய் அழைத்தபடி உங்களுக்கான கேள்விகள் இப்பொழுது திரையில் வருகிறது. பார்த்து இணைந்து கொள்ளுங்கள். ஏமன் நாட்டினுடைய தலைநகரம். உங்களுக்கான 3 விடைத்தெரிவுகள் இருக்கிறது. பார்ப்போம். ஏமனின் தலைநகரம் தெனா, செனா அல்லது கெனா என்பது. தெனா, செனா, தெனா 3 விடைத்தெரிவுகள் இருக்கிறது. பார்த்து போட்டுக் கொள்ளுங்கள். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 4 பேர். அப்போ உங்களுக்கு இன்னும் குழப்பம் இருக்கிறது. செனா என்பதுதான் சரியான பதில். ஏமனின் தலைநகரம் செனா என்பது. 2வது கேள்வி. ஈரான் ஆதரவு படைகளால் சிறைப்பிடிக்கப்பட்ட ஐநா ஊழியர்கள் எத்தனை பேர்? ஈரான் ஆதரவு படைகளால் சிறைப்பிடிக்கப்பட்ட ஐநா ஊழியர்கள் 10 பேர், 15 பேர் அல்லது 20 பேர்? சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 4 20 பேர் என்பது சரியான பதில். வாழ்த்துக்களை கூறியபடி 3வது கேள்வி. அருங்காட்சியகத்தில் நகை திருட்டு இடம்பெற்றிருப்பது எந்த நாட்டில்? அருங்காட்சியகம், அதாவது மியூசியத்திலே சுவிட்சர்லாந்தில், பிரான்சில் அல்லது அமெரிக்க நாடு? சுவிஸ், பிரான்ஸ் அல்லது அமெரிக்கா? சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 5 பேர். பிரான்ஸ் நாடு என்பது சரியான பதில். 4வது கேள்வி. லூவ்ரே என்ற அருங்காட்சியகம் எந்த நாட்டில் இருக்கிறது? லூவ்ரே கூடுதலாக தமிழ் புத்தகங்களே முன்னர் எல்லாம் 3ஆம் வகுப்புல ஒரு பாடமாக இது இருந்தது. லூவ்ரே அருங்காட்சியகம் ஜெர்மனியில், இத்தாலியில், பிரான்சில் இருக்கிறது. அதனுடைய உச்சரிப்புகள் வேறையாக இருக்கலாம். எல்லோருமே ஒட்டுமொத்தமாக பிரான்ஸ் என்று தந்திருக்கிறீர்கள். சிறப்பான வாழ்த்துக்களை கூறியபடி 5வது கேள்வி உங்களுக்கானது.
விலை உயர்ந்த சோப், அதாவது சவர்க்காரம், இது எந்த நாட்டில் தயாரிக்கின்ற சோப்பு, அது விலை உயர்ந்ததாக சொல்லப்படுகிறது? துருக்கி, லெபனான், சவுதி. தங்கம், வைரமில தூள்கள் எல்லாம் அதனோடு இணைக்கப்பட்டிருக்கிறதா? சரி, விலை உயர்ந்த சவர்க்காரம். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 5 பேர். லெபனான் நாட்டில் தயாரிக்கப்படுவதுதான் விலை உலகத்திலே விலை உயர்ந்ததாக சொல்லப்படுகிறது. அது குறிப்பிட்ட சிலருக்குத்தான் அதை வழங்குவார்கள், அந்த நாட்டின் பெருமதியான மனிதர்களுக்கு. அதிலே தங்கம் எல்லாம் தங்க துகள்கள் இருக்கு. அதன் விலை டாலர்களிலே அதன் விலை சொல்லப்படுகிறது. அதுதான் உலகத்தின் விலை உயர்ந்த சவர்க்கார கட்டி. உடலுக்கு பொருள் 2000, 2500, 2800 டாலர்கள். சரியான பதிலை எத்தனை பேர் தந்திருக்கிறார்கள் என்று பார்த்துக் கொள்ளலாம். அதனுடைய சரியான விலை 2800 டாலர்கள் என்பது சரியான பதில். 5 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். அடுத்த கேள்வி உங்களுக்கானது இப்பொழுது வருகிறது. உலகின் மிகச்சிறந்த ரொட்டிகளிலே இந்திய உணவு இது எத்தனை இடங்களை பிடித்திருக்கிறது? உலகத்தினுடைய விலை, அதாவது சிறப்பான டாப் 50 என்ற அந்த ரொட்டி வகைகளுக்குள்ளே இந்தியாவினுடையது 4, 5, 6 இடங்களை பிடித்திருக்கு. அதாவது 4, 5 அல்லது 6 விதமான உணவுகள் அங்கே இடம் பிடித்திருக்கு அந்த 50. 5 என்பது சரியான பதில். 5 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். அதற்குரிய பெயர்களும் போட்டிருக்கிறார்கள், அந்த 4 வகை அது இது. உலகின் மிக நீளமான கார், உலகின் மிக நீளமான கார் இது எந்த நாட்டின் தயாரிப்பாக இருக்கிறது? மிக நீளம் அது. ரஷ்யா, அமெரிக்கா, துருக்கி. ரஷ்யா, அமெரிக்கா அல்லது துருக்கியினுடைய தயாரிப்பாக அந்த கார் இருக்கிறது. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 6 பேர். அமெரிக்கா என்பது சரியான பதில். 9வது கேள்வி உங்களுக்காக வருகிறது. இதனுடைய நீளம், இந்த கார் உலகத்தின் நீளமான கார், அதனுடைய நீளம் அடிகளில், அடியில தான் அவர் தருகிறார்கள். 100 அடி, 150 அடி அல்லது 175 அடிகள் நீளமானது. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் எத்தனை பேர் என்றால் அது 100 அடி நீளமானது என்று ஒரே ஒருவர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். உங்களுக்கான 10வது கேள்வி. எத்தனை சக்கரங்கள் அந்த காருக்கு இருக்கிறது? நீளம் மிக நீளமானது என்றால் அதற்குரிய சக்கரங்களும் சில்லுகளும் கூடவாக இருக்கும். 20, 24 அல்லது 26 சக்கரங்களை கொண்டதா அந்த நீளமான கார். அது இப்போ இங்கே ஒரு மியூசியத்தில் வச்சிருக்கிறதா சொல்லப்படுகிறது. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் எத்தனை பேர் நாங்கள் பார்த்தபடி செல்லலாம். 26 சக்கரங்கள் அந்த நீளமான காருக்கு இருக்கிறது. 20 சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். 10 கேள்விகள் நிறைவாகி, முதலாவது இதுல இந்த முறை புள்ளிகள் நான் போட்டதுல நான் அப்போதான் யோசிச்சேன். 1000 புள்ளிகள் இருந்து 100 வரைக்கும் இருக்கு. குறைந்தது 100, கூடியது 1000. சரி, கலைவாணி மோகன் அவர்கள் முதலிடத்திலே 5509 புள்ளிகளை பெற்று முதலிடத்தில். தொடர்ந்து செல்வி நித்யானந்தவர்கள் 4868 புள்ளிகளை பெற்று 2வது இடத்தில். ஜியா நடேசன் 4524 புள்ளிகளோடு 3வது இடத்தில். ஜெயமலஜியம் அவர்கள் 4312 புள்ளிகளோடு. ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நாங்கள் 1000 போட்டிருக்கோம்ல, அது மாற்றில்லைன்னா ஏதோ பார்த்தேன். சரி, இம்முறை விட்டு முடிப்போம். ஆகவே வாழ்த்துக்களை கூறியபடி முதல் 4 வரிசையையும் பார்த்திருக்கிறீர்கள். அடுத்த கேள்விக்குள் நுழையலாம். 11வது கேள்வி உங்களுக்கானது. நடுவானிலே தீ விபத்து, அது எந்த நாட்டு விமானம்? நடுவானில் தீ விபத்து ஏற்பட்ட ஒரு பொருளை அவர்கள் கொண்டு போயிருக்கிறார், அதுதான் தீப்பெற்றி இருக்கு. தீப்பெற்றக்கூடிய ஒரு பொருள். அது ஜப்பான், தாய்லாந்து அல்லது சீன நாட்டு விமானத்தில் திடீரென்று அந்த தீ. சரியான பதிலை தந்திருப்பவர் ஒரே ஒருவர் சீனா என்பது சரியான. சீன நாட்டின் விமானம் தான் அது. 12வது கேள்வி உங்களுக்கானது. நடுக்கடலில் அழிக்கப்பட்ட போதைப் பொருள் நீர்மூழ்கி கப்பல், இதை அழித்தது எந்த நாடு? அழித்ததாக சொல்லுகிறது எந்த நாடு? போதைப் பொருள் நீர்மூழ்கி கப்பல். கனடா, அமெரிக்கா அல்லது ரஷ்யா? சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 5 பேர் தந்திருக்கிறீர்கள். அமெரிக்க நாடு, அதாவது அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதி தான் அந்த கருத்தை குறிப்பிட்டிருக்கிறார். தாங்கள் அழித்து விட்டிருக்கிறார். 13வது கேள்வி உங்களுக்காக வருகிறது. ஜனாதிபதி அரசர் அல்ல எந்த நாட்டில் இப்படியான ஒரு போராட்டம்? இவரெல்லாம் பெரிய அரசர் அல்ல என்பது. ரஷ்யா, உக்ரைன், அமெரிக்கா. இப்படியான ஒரு போராட்டம் இடம்பெறுகிறதாம். ஜனாதிபதி ஒன்றும் அரசர் அல்ல. ரஷ்யா, உக்ரைன், அமெரிக்கா. இந்த நாட்டில் அந்த போராட்டம். அமெரிக்கா என்பது சரியான பதில். 5 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். அவரெல்லாம் ஜனாதிபதி தான், அவர் ஒன்றும் அரசர் அல்ல. 14வது கேள்வி உங்களுக்காக வருகிறது. அமெரிக்காவில் உள்ள மொத்தமான கல்வி நிறுவனங்கள், அந்த உயர்கல்வி கற்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்கள் 3000, 4000 அல்லது 5000க்கு மேற்பட்டது இருக்கிறதா? அமெரிக்காவில் மொத்தமாக இருக்கும் கல்வி நிறுவனங்கள். சரியான பதிலை 3 தந்திருக்கிறீர்கள். 4000க்கு மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அமெரிக்காவில் மட்டும்.
15வது கேள்வி உங்களுக்கானது. இதில் சிறந்த பல்கலைக்கழகங்களாக தெரிவாகி இருப்பவை எத்தனை? இந்த கல்வி நிறுவனங்களுக்குள் சிறந்த பல்கலைக்கழகங்களாக 160, 169 அல்லது 175 தெரிவாகி இருக்கிறது. அதாவது ஒரு பட்டியலே மிகச்சிறந்த பல்கலைக்கழகங்கள் என்று அவற்றை பட்டியலிட்டு வைத்திருக்கிறார்கள். 4 பேர் சரியாக தந்திருக்கிறீர்கள். 169 பல்கலைக்கழகங்கள். 16வது கேள்வி, கலிபோர்னியாவில் உள்ள பல்கலைக்கழகங்கள் மொத்தம் எத்தனை? அதாவது அமெரிக்காவிலே கலிபோர்னியா மாநிலத்தில் இருக்கின்ற பல்கலைக்கழகங்கள் 10, 12 அல்லது 14 இருக்கிறது. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 14 பல்கலைக்கழகங்கள் இருப்பதாக 6 பேர் தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். 17வது கேள்வி உங்களுக்காக வருகிறது. பென்சில்வேனியா பல்கலைக்கழகம் எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது? பென்சில்வேனியா பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1700, 1720, 1740. பென்சில்வேனியா பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு. சரியான பதிலை மூவர் தந்திருக்கிறீர்கள். 1740ஆம் ஆண்டு என்பது சரியான பதில். 18வது கேள்வி உங்களுக்கானது. இது தோன்றி எத்தனை ஆண்டுகளின் பின்னர் பல்கலைக்கழக அந்தஸ்தை பெற்றுக்கொண்டது? அதாவது இந்த பல்கலைக்கழகம் தோன்றி எத்தனை ஆண்டுகளின் பின்னர் அதற்கான ஒரு அந்தஸ்தை பெற்றது? 30 ஆண்டுகளின் பின், 25 ஆண்டுகளின் பின் அல்லது 40 ஆண்டுகளின் பின். ஒரு நிறுவனம் உருவாகி குறிப்பிட்ட ஆண்டுகள் கழித்துத்தான் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். சரியான பல்கலைக்கழகம் என்று 30 ஆண்டுகளின் பின் தான் அது பல்கலைக்கழக அந்தஸ்தை பெற்றது. மூவர் சரியான பதிலை தந்தார்கள். 19வது கேள்வி, இங்குள்ள அதாவது இப்பொழுது கலிபோர்னியா இதுல சொல்லியிருந்த இந்த பல்கலைக்கழகம் எத்தனை கட்டிடங்கள் அதுல இருக்கிறது? 100, 150, 200. எத்தனை கட்டிடங்கள் மொத்தமாக அங்கே இருக்கிறது? இப்ப கடைசியா வந்து உங்களுக்கான கேள்வி 30 ஆண்டுகளின் பின்னர் தான் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுல எத்தனை கட்டிடங்கள் இருக்கிறது? குறிப்பாக 200 கட்டிடங்கள் இருப்பதாக சொல்லப்படுது. ஒரு பல்கலைக்கழகம் என்றதை ஏற்றுக்கொள்ளும் போது அதற்குள்ளே எத்தனை கட்டிடங்கள் அங்கே இருக்கிறது? 3 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். 200 கட்டிடங்கள் அங்கே இருக்கிறதா அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளே? அடுத்த கேள்வி உங்களுக்காக வருகிறது. இங்கு எத்தனை பேர் நோபல் பரிசு பெற்றவர்கள் இந்த பல்கலைக்கழகத்தில் படித்திருக்கிறார்கள்? இதுவரை நோபல் பரிசு பெற்றவர்கள் எத்தனை பேர் அந்த பல்கலைக்கழகத்திலே கற்றவர்கள்? 20, 22, 25 பேர். நல்ல பிரபலமான பல்கலைக்கழகமாக தான் இருக்கிறது. சரி, 25 நோபல் பரிசு பெற்றவர்கள் அங்கு படித்திருக்கிறார். 25 பேர். சிறப்பான வாழ்த்துக்களை கூறியபடி இப்பொழுது லீட போட்டிலே பார்த்துக் கொள்ளலாம். கலைவாணி மோகன். இன்று நான் புள்ளிகள் மாற்றக்கூடிய புள்ளிகள் கொஞ்சம் கூடத்தான் இருக்கும். ஆகாவோன் தான் வரும். கலைவாணி மோகன் அவர்கள் 10,055 புள்ளிகளோடு முதலிடத்தில். ஜியமலஜியம் அவர்கள் 8,679 புள்ளிகளோடு 2வது. செல்வி நித்யானந்தன் அவர்கள் 8,292 புள்ளிகளோடு 3வது இடத்தில். ஜியா நடேசன் அவர்கள் 7,535 புள்ளிகளோடு 4வது இடத்தில் இருக்கிறீர்கள். அதாவது குறைந்த புள்ளி 100, கூடிய புள்ளி 1000 இன்றைய கேள்விகளுக்கு அந்த புள்ளி இருக்கிறது. அதை முறை மாற்றினோம். கூடவும் கொடுக்க கூடாதா? சரி, உங்களுக்கான 21வது கேள்வி வருகிறது. இராணுவத்தில் சேராத ஆண்களை அவமதிக்க காத்திருக்கும் பெண்கள். இது எந்த நாட்டில் இப்படியான ஒரு செய்தி? இராணுவத்திலே சேர்ந்து போராட வேணும் இல்லையோ உங்களுக்காக ஒரு அவமதிப்பு ஒன்று பெண்கள் மூலமாக ஆண்களுக்கு கிடைக்குமா? இப்படி ஒரு வெறுட்டு ஒன்று. வடகொரியா, தென்கொரியா, பிரித்தானியா. 3 விடைகள். அதை ஒன்று கூடிவிட்டால் நீங்க வடகொரியா, தென்கொரியா, பிரித்தானியா. 2 சரியா தந்திருக்கிறீர்கள். பிரித்தானிய நாட்டிலே தான் இந்த செய்தி வெளியாகிருக்கு. அதாவது உலக யுத்தம் ஒன்று வரும், அதிலே இராணுவத்திலே சேர்ந்து இவர்கள் போராட வேணும் ஆண்கள், இல்லையே பெண்கள் அவர்களை அவமதித்தார். இது ஒரு பார்ப்போம். 22வது கேள்வி, பழமரங்கள் கொண்ட காடுகளை உருவாக்க ஒரு நகரம் முயற்சி செய்திருக்கிறது. முழுமையாக பழமரங்களை கொண்ட காடுகள். அது எந்த நாட்டில்? பிரான்ஸ், கனடா, சுவிஸ். அந்த காட்டுக்குள்ள போனா முழுக்க பழமரங்கள் தான் இருக்கு. ஒரு நல்ல பயன் உள்ளதாக இருக்கும். காட்டுக்கு ஒரு நாள் நடக்க போகணும். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 4 பேர். சுவிட்சர்லாந்து நாட்டில் ஒரு குறிப்பிட்ட ஒரு மாநிலம் தான் அந்த காடுகள் முழுத்திலுமே பழமரங்களாக உருவாக்க முயற்சி செய்தது. 23வது கேள்வி உங்களுக்கானது. இந்தியாவின் தங்க கையிருப்பு $1 பில்லியன் விடை வரும். இந்தியாவின் தங்க கையிருப்பு $100 பில்லியன், $150 பில்லியன் அல்லது $175 பில்லியன் தங்கத்தை இவர்கள் வைத்திருக்கிறார்கள். இவ்வளவு தொகையான சரியான பதிலை தந்திருப்பவர்கள் $100 பில்லியன். ஒரே ஒருவர் தந்திருக்கிறார். வாழ்த்துக்களை கூறியபடி உங்களுக்கான 24வது கேள்வி.
பிரான்ஸ் மற்றும் எந்த நாட்டுக்கு இடையில் புதிய இராணுவ கூட்டணி ஒன்று உருவாக்கப்பட இருக்கிறது? பிரான்சோடு இன்னும் ஒரு நாட்டுக்கு இடையில் புதிய இராணுவ கூட்டணி. அது துருக்கி, கிரீஸ், பிரித்தானியா. துருக்கி, கிரீஸ், பிரித்தானியா. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் ஒரே ஒருவர், அது கிரீஸ் நாட்டோடு பிரான்ஸ். அதிகம் ஒரு கேள்வி ஒரு ஆள் என்று பதில் தந்திருக்கிறது. சரியான பதில். பார்ப்போம் கடைசியில் யாரு. 4 கொடூர முகாம்கள். இது எந்த நாட்டில் கொடூரமான முகாம்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறதாம்? அது வடகொரியாவில், பிலிப்பைன்ஸில், மாலைதீவில் 4 முகாம்கள் இருக்கிறது. இது கொடூரமாக சித்திரவதை செய்யக்கூடிய முகாம். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 4 வடகொரியாவில் தான் அது இருக்கிறது. அடுத்த கேள்வி உங்களுக்காக 26. டிஜிட்டல் அடையாள அட்டை அறிமுகம். புதிதாக இங்கே டிஜிட்டல் எல்லாமே சுவிஸ், கனடா, பிரித்தானியா. புதிதான டிஜிட்டல் அடையாள அட்டை அறிமுகம் சுவிஸ், கனடா, பிரித்தானியா. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் எத்தனை பேர்? 6 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். பிரித்தானியா என்பது சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி, உலக உணவு நாள் அக்டோபர் மாதத்தில் நினைவுபடுத்தப்படும். உலக உணவு நாள் அது 19, 18, அது ஒன்று இலக்கம் மாறிவிடும். சரி, 17 என்று வைத்துக் கொள்வோம். 19, 18, 17. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் எத்தனை பேர் என்று பார்ப்போம். 17 என்பது சரியான பதில். 3 பேர். 16 மணி போடு. 16 நான் தான் பிள்ளையா. சரி, 16 என்பது சரியான பதில். கடந்து சென்று விட்டது. இது சென்ற வாரம். அது 3 பேர் சரியா தந்திருக்கல. அது இலக்கம் ஒன்று விடுபட்டிருக்குது. அது என்னுடைய தவறு. மன்னிப்போடு. 28வது கேள்வி உங்களுக்கானது. நைஜீரியா அமைந்துள்ள கண்டம். நைஜீரியா அமைந்திருக்கும் கண்டம் ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா. ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் மொத்தமாக 7 பேரும் தந்திருக்கிறீர்கள். அது இலகுவான கேள்விதானே. ஆப்பிரிக்கா என்பது சரியான பதில். 29வது கேள்வி உங்களுக்காக வருகிறது. இதன் தலைநகரம், நைஜீரியாவின் தலைநகரம் அபுசா, கினியா, நைஜர். அபுசா, கினியா அல்லது நைஜர். 3 வினாடி நிறைவாகி இருக்கிறது. சரியான விடை தெரிவு, அதாவது விடை அபுசா என்பது சரியான பதில். 2 சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். அபுசா. 30வது கேள்வி வருகிறது. இங்குள்ள இனக்குழுக்கள் மொத்தம், நைஜீரியாவில் இருக்கிற இனக்குழுக்கள் மொத்தம் எத்தனையாக இருக்கிறது? 400, 450 அல்லது 500 இனக்குழுக்கள் இருக்கிறதா? 400, 450, 500. சரியான பதிலை 3 தந்திருக்கிறீர்கள். 500 இனக்குழுக்கள் இங்கே இருக்கிறார்கள், வாழ்கிறார்கள் என்பது சரியான பதில். கலைவாணி மோகன் அவர்கள் இடத்தை விட்டு கொடுக்காமல் 14,381 புள்ளிகளோடு முதலிடத்தில். செல்வி நித்யானந்த் அவர்கள் 12,128 புள்ளிகள். 2வது இடத்தில் ஜியா நடேசன் அவர்கள் 11,880 புள்ளிகளோடு 3வது இடத்தில். ஜிஎம்எல்ஜிஎம் அவர்கள் 10,254 புள்ளிகளோடு 4வது இருக்கிறீர்கள். நிறைவான 4வது கட்டத்துக்கு நுழையலாம். பார்ப்போம் மாற்றங்களை ஏதாவது இடம் பெறுகிறதா என்று. 31வது கேள்வி, மடகாஸ்கர் அமைந்திருப்பது, மடகாஸ்கர் அது ஒரு தீவு தானே, அமைந்திருப்பது ஆசியா, ஐரோப்பா அல்லது ஆப்பிரிக்கா கண்டத்தில்? ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா. எங்கே அமைந்திருக்கிறது? சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 5 அதுவும் ஆப்பிரிக்கா கண்டம் என்பது சரியான பதில். உங்களுக்கான 32வது கேள்வி, இது உலகின் எத்தனையாவது பெரிய தீவாக இருக்கிறது? மடகாஸ்கர் உலகின் எத்தனையாவது பெரிய தீவாக இருக்கிறது? 4வது, 3வது அல்லது 2வது பெரிய தீவு? உலகில் உள்ள தீவுகளிலே மடகாஸ்கர் எத்தனையாவது பெரிய தீவாக இருக்கிறது? 3, அதாவது 4வது பெரிய தீவாக இருக்கிறது. 2 பேர் சரியா தந்திருக்கிறது. 4வது பெரிய தீவு. 2 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். 33வது கேள்வி, உலகில் உள்ள தாவர வகைகளில் இங்கு உள்ளவை எத்தனை விகிதமானவை? இந்த மடகாஸ்கர் தீவிலே உலகில் உள்ள தாவர வகைகளில் குறிப்பாக எத்தனை சதவீதம் இருக்கிறது? எத்தனை விகிதமானவை? 4, 5 அல்லது 6 விகிதமானவை இருக்கிறது. சரியான பதிலை 3 தந்திருக்கிறீர்கள். 5 விதமான தாவர வகைகள் இங்கே இந்த தீவிலே இருக்கிறது. 34வது கேள்வி உங்களுக்கானது. பிரான்சில் பெண்களுக்கான வாக்குரிமை இந்த ஆண்டிலே வழங்கப்பட்டது. பிரான்சிலே பெண்களுக்கான வாக்குரிமை குறிப்பாக 1972, 74, 75 வழங்கப்பட்டது. பெண்களும் வாக்களிக்கலாம் என்ற உரிமை பிரான்சிலே இந்த ஆண்டு 1975 என்பது சரியான பதில். 3 சரியாக தந்திருக்கிறீர்கள். 35வது கேள்வி, 200 ஆண்டுகள் பழமையான அருங்காட்சியகம் ஒன்று இந்த நாட்டிலே இருப்பதாக சொல்லப்படுகிறது.
இப்பொழுது அதை பற்றி பேசுகிறார்கள். 200 ஆண்டுகள் பழமையானது அருங்காட்சியகம். இத்தாலி, ஜெர்மனி, பிரான்ஸ். அது சார்ந்து இன்னும் ஒரு கேள்வி வேற இருக்கிறது. இத்தாலி, ஜெர்மனி, பிரான்ஸ். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 3 ஜெர்மன் நாட்டிலே இருக்கிறது அந்த 200 ஆண்டுகள் பழமையான அருங்காட்சியகம். அடுத்து 36வது கேள்வி. உலகில் அதிக தங்கம் வைத்துள்ள நாடு, உலகிலே அதிக தங்கம் வைத்துள்ள நாடாக இவர்கள் இப்பொழுது ஒரு அட்டவணையை தயாரிக்கிறார்கள். அதிலே அதிக தங்கம் கனடாவில், ரஷ்யாவில் அல்லது சுவிட்சர்லாந்தில் இருப்பதாக சொல்லப்படுது. தங்கத்தை வைத்திருக்கிறது, உற்பத்தி செய்வது என்பதை விட தங்கத்தை வைத்திருக்கிறது. ரஷ்யா என்பது சரியான பதில். 3 சரியான பதிலை தந்திருக்கிறது. இவர்களுடைய அட்டவணைப்படி இப்பொழுது வழியாக இருப்பதில் ரஷ்யா தான் அதிகம் தங்கத்தை வைத்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. 37வது கேள்வி. சென்ற ஆண்டு ரஷ்யா உற்பத்தி செய்த தங்கம் மெட்ரிக் டோனிலே வரும். உற்பத்தி செய்த தங்கம் கடந்த ஆண்டு 2024 200, 250, 310 மெட்ரிக் டன் தங்கத்தை உற்பத்தி செய்த. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் எத்தனை பேர் என்று பார்க்கலாம். 5 தந்திருக்கிறீர்கள். 310 மெட்ரிக் டன் தங்கத்தை உற்பத்தி செய்திருக்கிறார். 38வது கேள்வி உங்களுக்காக வருகிறது. கனடா இந்த தங்கத்தை வைத்திருக்கும் நாடுகள் என்ற பட்டியலில் கனடா எத்தனையாவது இடத்தில் இருக்கிறது? தங்கம் இவர்கள் வச்சிருக்கிறார். 2வது இடத்தில், 3வது இடத்தில், 4வது இடத்தில். ரஷ்யா 1வது இடத்தில் என்றால் கனடா எத்தனையாவது இடத்தில் இருக்கிறது? சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 5 3வது இடத்தில் கனடா இருப்பதாக சொல்லப்படுகிறது. உங்களுக்கான அடுத்த கேள்வி 39வது கேள்வி. 4வது இடத்தில் எந்த நாடு இருக்கிறது? ரஷ்யா இருக்கிறது, கனடா 3வது இடத்தில் இருக்கிறது, 4வது இடத்தில் இருப்பது ஜப்பான், மலேசியா, சீனா. ஜப்பான், மலேசியா, சீனா. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 5 சீனா என்பது சரியான பதில். 4வது இடத்தில் சீனா இருக்கிறதா? 40வது கேள்வி உங்களுக்காக வருகிறது. வெள்ளி அதிகம் வைத்துள்ள நாடுகளில் எந்த நாடு இது உங்களுக்கு கூடுதலாக இலவாக? அதிகம் வெள்ளி வைத்திருக்கும் நாடு பேரு, ஸ்வீடன், நெதர்லாந்து. அதிகம் வெள்ளியை இந்த நாடு வைத்திருக்கிறது? பேரு, ஸ்வீடன், நெதர்லாந்து. பேரு என்பது சரியான பதில். 4 சரியான பதிலை தந்திருக்கிறார்கள். பேரு நாடுதான் அதிகம் வெள்ளியை வைத்திருக்கிறது. சரி, நிறைவான கேள்வி 41வது கேள்வி. இந்த வெள்ளியை வைத்திருக்கும் நாடு என்ற வகையிலே ரஷ்யா இந்த இடத்தில் இருக்கிறது. தங்கத்தில் முதலிடத்தில் இருந்தாலும் வெள்ளியை வைத்திருப்பதில் 3வது இடத்தில், 2வது இடத்தில் அல்லது 4வது இடத்தில் இருக்கிறது. 3 வினாடிகள். சரி, நேரம் நிறைவாக இருக்கிறது. ரஷ்யா எத்தனையாவது இடத்தில் இருக்கிறது? 4. சரி, ரஷ்யா 2வது இடத்தில் இருக்கிறது என்று 4 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை கூறியபடி இப்பொழுது லீடப்பட்டை பார்த்துக் கொள்ளுங்கள். இப்படி சூடு, இப்படி சூடு, அடடா இப்படி இப்படி குத்துக்கரணை வடிச்சு பாஞ்சிட்டேன். நடேசனர் சும்மா வாணிமோகன் 3 கட்டத்தையும் ஒரு கண்டத்தையும் தாண்டி வந்தேன். தாண்டும் பொழுது சரங்கிட்டு கொஞ்சம் இன்று நிறைய புள்ளிகள் வழங்கி இருக்கிறோம். நாங்கள் 100ல இருந்து 1000 வரையில் ஆகவே 18,100 புள்ளிகளை பெற்று முதலிடத்தில் ஜியான் அடிக்கிறார். வாழ்த்துக்கள். 4வது கட்டத்தில் இப்படி ஒரு பாய்ச்சி 5 கேள்வி 6 கேள்வியில தெரிஞ்ச கேள்விதான் பற்றியெல்லாம் சும்மா போட்டேன். அதிர்ஷ்டமா போன்று வேலை செய்திருக்கிறது. சரி, கலைவாணி மோகன் விட்டு கொடுக்கல. 2வது இடத்தை பிடித்துக்க 16,692 புள்ளிகளோடு 2வது. செல்வி நித்யானந்த் அவர்கள் 16,101 புள்ளிகள், ஒரு 500 வித்தியாசம். ஜெயமல ஜெயமர்கள் 14,400 புள்ளிகளோடு 4வது இடத்தில் இருக்கிறீர்கள். மற்றவர்களின் பெயர்களை ஒரு முறை வாசித்து விடுங்கள். மதிப்போடு 4வது இடத்திலோடு இருக்கிறது. ஒரு ஆள் சாப்பிட்டு கொண்டு. சரி, செல்வி நித்யானந்த 5ல் இருந்து இருக்கா, வாசிச்சு விடுங்க. வெற்றி கழிப்பில ஒரு சாப்பாடு நடக்குது. லஞ்ச் டைம் தானே. வணக்கம். வணக்கம். ஆமா, 5ல இருந்து சொல்லுங்க. 4வது இடத்துல ஜெயமலர் 14,402, 5வதுல சரோஜினி அக்கா 12,513, 6வது இடத்தில் பத்மினி 11,556, 7வது இடத்தில் நேவிஸ் அக்கா 9,783 புள்ளி. சரி சரி சரி. எனக்கு ஒரு டவுட். தங்கம் வைத்திருப்பதில் முதல் இடத்தில் இருப்பது உங்க நாடு தான் பிள்ளை. எங்கட நாடா? செய்தியில அது செய்தியில உங்கள் நாடுதான் முதல் இடத்தில் இருக்கிறதா? முதல் இடத்தில்
இல்ல நான் நேற்று அதுல கேள்விப்பட்டேன் ரஷ்யா தான் ஆனா முதலிடத்துல நிக்குது. இவர்கள் ரஷ்யா வந்து நான் செய்தியில் ரஷ்யா தான் முதல் எடுத்திருக்கேன். இல்ல இரண்டாவது இவர்களிடம் இருக்கிறது ஆனால் அதெல்லாம் வேற நாட்டுக்காரர்கிட்ட தங்கம். அது அவர்கள் அதெல்லாம் வந்து நாட்டு ரஷ்யா தங்கம் முதல்ல இல்ல. அதோட கேள்வி கணக்கு வைத்திருப்பது காட்டும். தானே ரஷ்யா இவர்கள் தானே கேள்வி முதலிடம் வைத்திருப்பது தானே இரண்டாவது வைத்திருப்பேன். இல்ல வைத்திருக்கிறது வைத்திருக்கிறதுல அந்த வந்து நாட்டுக்கு சுவிட்சர்லாந்து சொந்தமான தான் தங்கமா இருக்கணும். அந்த நாட்டுக்கு சொந்தம் இல்ல இல்லாம அது வேற யாக்களும் அங்க கொண்டு வச்சிருக்கணும். அதுதான் அதான் நான் செய்தியில தான் சரி நான் உங்களுக்கு தகவலை பாக்குறேன். அதுல அது வந்து எல்லா செய்தியில நானும் பாக்குறேன். இதுதான் ரஷ்யா தான் பட்டியலிட்டு சொல்றேன். சுவிட்சர்லாந்துல ரஷ்யா, சீனா, இருக்கக்கூடும். அமெரிக்கா ஆனா அந்த சில order கணக்கு போட்டிருந்தவன் 10 பேர்த்த ஓர்டரும் போட்டிருந்தவங்க அதுல இருந்தது. ரஷ்யா தான் அதுல முதல். ரஷ்யா முதலாவது இடத்துல இருக்கிறது. இவ்வளவு தொகையை உற்பத்தி செய்கிறது. ஜெர்மனி இரண்டாவது இடத்துல இருக்கு. ரெண்டாவது இடத்துல. இது நேற்றைய தகவலையும் தான் எடுத்தேன். பாப்போம் மாற்றங்கள் ஏதாவது வேற இருக்கான்றது என்ன ஒரு முறை பார்க்கலாம். தவறு இல்லை, நாங்கள் தேடி பார்க்கலாம். இல்ல, தற்போது ஒரு நானும் அந்த 10 நாடுகள் இது எழுதி வச்சிருந்தேன். அதை பார்த்து ஆனா அது முதலிடத்துல ரஷ்யாவைத்தான் சொல்லுறாங்க. அது இவ்வளவு மெட்ரிக் டன்னை உற்பத்தி செய்து உற்பத்தி செய்யறதில் அதில் முதல்ல ஆனா உற்பத்தி செய்து அது கடந்த ஆண்டு உற்பத்தி செய்தது அவ்வளவு. ஆனா அவர் தான் நிறைய வச்சிருக்கிறாருன்னு சொல்லினேன். வாங்கி வச்சிருக்கிறோம் சொந்தமாக. சரி பாப்போம், நாங்கள் எல்லாம் பார்த்து தேடிக்கொள்ளலாம், அதுல ஒன்றும் இல்லை. சரி, இதுல வந்து நாங்கள் ஒரு கேள்வி ஒன்று, இலகுவான கேள்வி ஒன்று கொடுத்திருந்தேன். அதை சுவாரஸ்யம் எனக்கு அந்த மண்டையில இப்ப கேள்வி இந்த சிந்தனை ஒன்றும் வரையல. யோசிக்க தேவையில்லை. அதுல வந்து ஒரு குட்டி சொல்லுங்க கேள்விய. சரி 4 எழுத்து சொல்லொன்று. எங்களுக்கு அந்த சொல்லு வந்து எங்களுக்கு பழைய நினைவுகளை டக்கண்டு எங்க கண் முன்னே ஒருக்கா கொண்டு வரும். சரியா? 4 எழுத்துல ஒரு சின்ன சொல்லொன்று. அதனுடைய பொதுவான தகவல் வந்து ஒரு பழைய நினைவை எங்களுக்கு கொண்டு வரும் என்றதுல ஒரு நம்பிக்கை இருக்குது. முதல் எழுத்து தனித்து நின்றும் பொருள் தரும், 2வது எழுத்து தனித்து நின்றும் பொருள் தரும், முதல் எழுத்து 2வது எழுத்து சேர்ந்து நிற்கின்ற போது ஒரு பெண்ணின் பெயர் வரும். அடுத்து வந்து கடைசி 2 எழுத்துக்கள், அதாவது 3 4 சேரும் போது இயற்கை தந்த கொடை. சரியா? இயற்கை தந்த கொடை எங்களுக்கு இது முக்கியமானது உண்டு. 2 4 சேரும் போது ஒரு மொழி அங்கி இருக்கிறது. ஒரு மொழின்ற பேர் அங்க இருக்கிறது. 4 எழுத்துக்களை நாங்கள் எத்தனை தகவல் எடுக்கலாம். முதல் எழுத்து தனித்து நின்று பொருள் தரும், 2வது எழுத்து தனித்து நின்று பொருள் தரும், முதலின் 2 சேரும் போது ஒரு ஒரு பெண் பிள்ளையின் பெயர், பெண்களின் பெயர் உண்டு, பெண்ணின் பெயர் ஒன்று வரும். அடுத்தது வந்து கடைசி 2 எழுத்துக்கள், அதாவது 4 எழுத்துல கடைசி 2 எழுத்துக்களும் சேர்ந்தால் இயற்கையின் ஒரு விஷயம் உண்டு அங்க இருக்கிறது. முக்கியமான ஒரு இயற்கை இருக்கு. 2 4 சேரும், அதான் தேட ஒண்ணு. 2 4 சேருகிற போது ஒரு மொழி, 2 எழுத்துல ஒரு மொழி. நான் கண்டுபிடிச்சிட்டேன் சரோஜா. சரி, இது ஒரு சவால். நீங்க வச்சிருங்க அப்படியே. இது இலகுவானதுதான். ஏன்னா ஒரு முதல் எழுத்து தனித்து சொல்லும் பொருள் தரும், 2வது எழுத்தும் தனித்து நிற்கும், முதல் எழுத்து 2ம் சேர்ந்த போது ஒரு பெண்ணின் பெயர் வேறு. கடைசி அந்த 2 3 4 சேரும் போது இயற்கைன்னு ஒரு முக்கியமான விடயம் அங்க இருக்கிறது. அதே நேரம் 3 4 எப்படி 2 4 சேரும்போது ஒரு மொழி. இப்போ புழக்கத்தில் இல்லையோ இருக்கா, ஆனா இது ஒரு பெரும் இலக்கியத்தின் உருவாக்கம். பாலி பாசியா 2 எழுத்துல பாலி பாசியா நீங்க முதல் தரவை எல்லாம் பொருத்தமா பார்த்து தகவலை சேர்த்துட்டு சொல்லுங்க. இந்த மொழின்னா பாலி மொழி இருக்குதானே, பழைய பாவிக்கிறது. எல்லா தரவுக்கும் பொருந்தமாய் வந்தா நான் ஏற்றுக்கொள்வேன். சீன மொழி எது வராது. கண்டுபிடிக்கக்கூடிய. சரி, இன்றைக்கு சரோஜினி சோதராஜா பக்கம் காற்று அடிச்சிருக்கிறது. எல்லாருக்குமே அடிக்கும். இலகுவான சொல்லுத்தான் நான் கடக்கண்டு. ஆனா ஒரு ஆச்சரியம் எனக்கு, இந்த 4 எழுத்து சொல்லுக்குள்ள இவ்வளவு தகவல் இருக்கிறதே. என்ன வருமா, தீ என்ன வருமா, பாவென்ன வருமா, முதல் எழுத்து பாவென்ன வருமோ, தனி எழுத்துக்கு ஒரு பொருள்னு சொல்றீங்க. தமிழுக்கு மட்டும்தான் அந்த சிறப்பு வரும். ஒரு எழுத்து கூட ஒவ்வொரு சொல்ல தரும். 2 எழுத்து சேர்ந்த ஒரு சொல்லு, இப்படி ஒரு சொல்லுக்குள்ள எத்தனையோ சொற்களை உருவாக்குறது. அதுதான் மொழி வளம். 2ம் பொருள்ல வருது என்ன. முதல் எழுத்து தனிய ஒரு பொருள் தரும், 2வது எழுத்தும் தனிய 2 பொருள் தரும். 1 2 சேருகிற போது ஒரு பெண்ணின் பெயர் அங்கு வரும். இந்த கடைசி 2 எழுத்துக்களும் செல்லும் போது ஒரு இயற்கை, அந்த இயற்கையை தருகின்ற கொடை. அது 3 4 சேரு 1 2 4 சேருகிற போது மொழி. 2 4 சேர்ந்தால் ஒரு மொழி அங்க இருக்கு. கண்டுபிடிச்ச நான் தான் சரியோ தெரியல.
சரி, அப்ப வச்சிருங்க 2 பேர் ஒரு ஆள் கண்டுபிடிச்சிட்டா உறுதியாக, ஒரு ஆள் கொஞ்சம் சந்தேகத்தோடு இருக்கிறார். மற்றவர்களும் கண்டுபிடிச்சா நாங்கள் விடைக்குள்ள போகலாம். சரி, உங்களுக்காக கொஞ்ச நேரம் தான் ரம்டா கண்டு யோசிங்க. பாலியல் எடுத்தாலும் பாலி வேற சொல்லு இருக்குது. 4 எழுத்து சொல்லொன்று. இலகுவான ஒரு குட்டி சொல்லுத்தான், அதுக்குள்ள நிறைய சொற்கள் இருக்குது. பெண்ணின் பேருன்னு சொல்லி இருந்தோம். எண்ணியோட சம்பந்தப்பட்டு வருமா? இலங்கையில எண்ணியோட சம்பந்தப்பட்டு வருமா? எண்ணியோடையும் சம்பந்தப்பட்டு வரும், எங்களோடும் சம்பந்தப்பட்டு வரும். விளக்கோடு நீங்க ஜெயமல ஜெயம் என்ன கேட்டீங்க? 4 எழுத்துக்கு 5 தடவை கொடுத்தது பெருசு கூடாதுன்னு சொல்றேன். ஓ, அதுதானே கூடி போச்சு. தரவு கூடி போச்சு. 4 எழுத்துல தரவை கூட்டிட்டோமா தானே. இதுல நிறைய நம்ம சம்பந்தப்பட்ட விடயங்கள் இருக்குது. அந்த பெண்ணின் பெயர் வந்து பாமுகத்தோடு தொடர்புடைய ஒரு பெண்ணாக இருக்கிறார். அத மாதிரி கடைசி 2 எழுத்து இயற்கை சார்ந்தது, அதுவும் ஒரு முக்கியமான இயற்கையை முதல் கண்டுபிடிச்சுதான் அப்புறம் மற்றதை கொண்டு வந்தேன். நான் வந்து இந்த பாஷையை கண்டுபிடிச்சுதான், இந்த மொழியை கண்டுபிடிச்சுதான் எழுதியிருப்பேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் தட்டுப்பட்டிருக்கு. அதான ஒவ்வொருத்தருடைய மூளையினுடைய வித்தியாசம். ஒரு ஆளுக்கு ஒரு விடயம் தெரிய வரும், மற்றவருக்கு இன்னொரு பக்கம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பக்கங்க. இல்ல இப்பதே யாரு முயற்சி செய்யறீங்க? 2 எழுத்துல இல்ல இப்பதையில பாஷையில. நான் பழைய இதைத்தான் போட்டேன். நான் பார்ப்போம் ஹிந்தி உருது இலக்கியங்கள், அந்த மொழியிலான இலக்கியங்கள் புழக்கத்திலேயே இருக்கிறது. அப்ப அதுதான் இப்படியா அப்பா வர்ற சரி. நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களும் தேர்றீங்களா விட இல்லது மௌன விரதம் சிக்கில இருக்குது. சரி 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 சரி. வேறு யாரா? நானும் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரி, வச்சிருங்க. அது சரியோ தெரியாது, கண்டுபிடிச்சேன். சரி, அவ இன்றைக்கு இல்ல சரோஜினி சோதராஜா கண்டுபிடிச்சிட்டார். இல்ல சந்தர்ப்பத்தை கொடுக்கத்தான் வேணும். பாப்போம், 10 மினிட் கொடுக்கலாம். 2ம் 4ம் சேர மொழி. சரோஜினிய காட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் கேட்கணும். அது அவர்களுக்குள்ள 2 பேருக்கு இடையில ஒரு போட்டி. நான் சொல்லவா? இல்ல இல்ல என்னமா இல்ல இல்ல அவாவோட நான் கதைக்கல. உண்மையில honestly நான் சொல்லவே இல்ல. நான் சொல்ல வரது விட்டு தருவார்கள் என்று. ஐயோ, நீங்க வேற யோசனை. விட்டு தருவார்கள் உங்களுக்கு. நான் அவா எனக்கு சொல்லி தருவா. இல்ல 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 உங்களுக்கு நீங்க போட்டின்னு வந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் விடாம விட்டு கொடுக்க மாட்டீங்க. அக்காவா இருந்தாங்க தங்கச்சியா இருந்தாங்க. இல்ல இல்லையோ சொல்லி கொடுக்காவா முந்திடுவா. ஆனா நான் பரவாயில்ல, நான் வேறு பக்கமாக உங்கள்ட்ட உறுதிப்படுத்திக் கொள்ளுவேன். நீங்க சரியான விடயத்தான் வச்சிருக்கீங்களான்றதை உறுதிப்படுத்திக் கொள்ளுவேன். முதல் எழுத்தையும் போடுங்க. அப்ப சரி. இல்ல இல்ல அதுல வர பெண்ணின் பெயர் வந்து பாமுகத்தோட தொடர்புலையா? நான் பத்மினி அவர்கள் அப்ப நான் சொல்லவா? சரி, ஓகே, சொல்லுங்களேன். உங்களுக்கான நேரமாக. தீபாவளி. கட்டிக்காரி கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்களுக்காக சரோஜினி சோதராஜாவே சத்தமாக கட்டிக்காரின்னு சொல்லி இருக்கிறார். ஆகவே பத்மினி அவர்களே அந்த தீபாவளின்றதுக்குள்ள பாருங்க எவ்வளவு சொல்லி இருக்கு. பால் இருக்கு. பாலி 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 மொழியா? பாலி 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 இருக்கு. தமிழ் பாலி இருக்கு. பலி இருக்கு. குட் வாழ்த்துக்கள். நேற்றைய நாள் தீபாவளி என்றவரை அதை கவனிக்கல. என்ன நான் அந்த பக்கம் போல, நான் வேற ஒரு சொல்லல. சரி, அதான் சிறிய சொல்லு 4 எழுத்திலே. ஆனால் நிறைய தனித்தனி சொற்களும் நிறைய அர்த்தங்களை தரக்கூடிய சொற்களே அவங்க இருக்காங்க. தீபாவளி என்று பிரிப்பார்கள், அதை தனியாக பிரிப்பார்கள். என்றாலும் நாங்கள் தீபாவளி என்றே தான். தீயும் நீங்கள் அதை போட்டிருக்கலாம் ஐம்பூதத்தில. தனித்து நின்று என்ன ஒற்றை சொல்லிலே கண்டா நீங்க அப்படியும் படக்கான்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. ஒரு சொல்லிலே ஒரு இயற்கை என்றா எல்லாருமே டக்கான தீ என்ன வந்து அதான ஒரு பொருள் தரும் என்றால் நீங்க கொஞ்சம். சரி, நன்றி நன்றி. இணைந்த எல்லோருக்குமே நன்றி. வாணிமோனுடைய பணிக்கு நன்றி. அடுத்த வாரம் ஒரு புதிய நன்றி. நன்றி, வணக்கம்.
நன்றி சிவதர்ஷினி. சரி, அந்த வணக்கம். சோப்புல எல்லாரும் ஆசைப்படுவாங்க. ஆனா ஒருத்தராலையும் அதை வாங்கி தூக்கிடலாம், பாவிக்க தூக்கிடலாம். மனம் தராது. இல்ல காசு இருந்தா கொடுத்து வாங்கலாம். அதுல என்ன? ஆனா யாவனுக்கு வேண்டினாலும் தான். மனம் பெறாது. அப்படியே வச்சு பாதுகாப்பு. $2,800 கொடுத்து எப்படி வாங்க போறாரு? அது ஆள் வாங்க அதற்குரிய பெறுமதி வந்து அந்த வசதியானவர்கள் கைக்கு போகும். நாம அது என்ன செய்ய- இல்ல நான் ஒரு சோப் 3 சோப்ஸ் 10 பவுண்ட்ஸ் 12 பவுண்ட்ஸ் சரியா 3 சோப் அது உண்மையிலேயே 3 பவுண்டும் வராது. அப்போ இளையவர் கேட்டவளு சொன்னேன் கூட தானே நான் அப்படி பார்க்க இந்த அவ்வளவு விலையில இருக்கு நம்ம இப்போ 10 பவுண்டு அது தங்க பஸ்பம் இல்ல முன்னர் அரசர் காலத்துல தங்க பஸ்பம் போட்டு அவங்கள் அந்த சாதனைக்கு ஆண்டி தான் செய்திருக்கிறாங்க. கேக் செய்கிறாய் தானே, கேக் செய்வினு கிறிஸ்துமஸ் ட்ரீ செய்வினோம். இல்ல தங்கம் வந்து சாப்பிட்டவே தானே. தங்க பஸ்பம் வந்து தங்க சாப்பாட்டுக்குள்ள பஸ்பம். கலந்து சாப்பிட்டு எம்ஜிஆர் சாப்பிட்டேன்னு சொல்லி வேணும் அந்த உடம்பெல்லாம் நல்ல தங்கமாவே பளபளன்னு இருக்குமா இப்ப நாம தங்கத்தை இப்ப நாம கையில போட்டிருக்கோம் தானே தங்கம். அதை போட்டு உறைஞ்சிட்டு குளிக்கிறாங்க. தங்க புஷ்பம் இந்த தேரெல்லாம் செய்வேணும் தங்க புஷ்பத்துல தங்க இதெல்லாம் செய்வேன். பிரியப்பட்டா குடிச்சோ தானே முத்து. பாணி பாணி என்னட்ட தண்ணி போத்திலுக்குள்ள தங்கம் அந்த போட்டது வச்சிருக்கு. இல்ல போட்ட ஒரு குடிச்சிட்டு தங்கம் கீழே நிக்கும். வெறும் தண்ணிய குடி தண்ணியை குடிச்சு தங்க தண்ணி இல்ல, தங்க நான் தண்ணி வச்சிருக்கேன், உண்மை இல்ல. தங்க புஷ்பம் அதனாலதான் தங்கம் உடலுக்கு போடுறது வந்து நல்ல மண்டு தானே போடினா. அந்த தண்ணிய குடிக்கிறதாலதான் தங்கம் வாங்கிக்கிறோம். ஆதங்கமா நிக்காதீங்க. சரி, நன்றி. தங்கமா இருந்தா சரி நன்றி. கேள்வி விசாரம் நன்றி. வரேன் தோப்படுசுவ தர்ஷினி அவர்கள்